மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை செலுத்தி ஆளுமையினால் அன்பு செய்யக்கூடியவங்க மேஷம். கும்பம் அப்படிலாம் கிடையாது. கும்பம் எனக்கு ஒன்று பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றத டேரெக்டாக போய் சொல்லுவாங்க. பெருசாக வந்து யோசிக்கிறது என்ன நடக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறது. ஆனால் மனதளவில் அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்குமா? உண்மையாக லவ் பண்ணுவாங்களா? சின்சியராக லவ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாங்க. பார்த்த க்ஷணத்தில் பிடிச்சிச்சு. நான் பார்த்தப்பா, நான் வந்து ரெஸ்டாரண்ட் போனேன், அப்போ நல்லா காற்று, சும்மா வந்து நானே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெளியே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டே இருந்தேன். தூரத்தில் எங்கேயோ ஒரு பிள்ளை தென்றலாட்டம் தெரிஞ்சிச்சு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு. இல்லை, நான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னை ஒரு பஸ்ஸு க்ராஸ் பண்ணுச்சு. அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளை, அது ரொம்ப அழகாலாம் இல்லை, ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாலாம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிச்சு. என்ன காரணம்? ஐ டோன்ட் நோ. எனக்கு காரணம்லாம் சொல்ல தெரியாது. அந்த பிள்ளை ஃபாரினர் பிள்ளை, புரியுதுங்களா? அந்த பிள்ளை வடநாட்டு பிள்ளை. இந்த மாதிரி எதுவுமே, அதுதான் எதுவுமே ஜாதி இனம் மொழி அப்பாற்பட்ட ஒரு காதல் கும்பத்தினோட காதல். காரணம் எதனால் பிடிச்சிச்சு, ஏன் பிடிச்சிச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க எதுவுமே பக்கத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிடிச்ச பொண்ணை லவ் போய் டைரெக்டாக சொல்லுவாங்களா? கண்டிப்பாக. அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. தைரியம் ஜாஸ்தி கும்பத்துக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு எந்த ஊர், பஸ்ஸில் பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே மறுநாள் அந்த டைம் போய் நிற்கிறது, அதுக்கு மறுநாள் அந்த டைம் போய் நிற்கிறது, பயங்கரமாக தேடி 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 அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறது. கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணு வீடு என்ன ஏது, அவங்க யார், அதெல்லாம் தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். இருந்தாலும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது நான் பேசணும், பழகணும். நான் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லேருந்து போய் உண்மையை சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எங்கேயோ தூரமாக தெரிஞ்சுங்க, உங்களை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதவன் ஒரு இதில் சொல்லுவார் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அழகாக இல்லை, உங்களை வந்து நான் பார்க்கணுன்னு நினைக்கல, உங்கள் கூட நான் பேசணும்னு நினைக்கல, ஆனால் பயமாக இருக்குது, எங்கன்னா வந்து உங்களை பார்த்துடணும், பேசிடணும், லவ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. அது ஆக்சுவலி அந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த டைலாக் ரொம்ப கேவலமாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இது, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கல, நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கல, அந்த மாதிரியெல்லாம் வந்து டைரெக்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸாக யார் அப்படின்னு சொல்ல கும்பம். அந்த டைலாக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் அந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ நான் அந்த டைலாக் மறந்து போயிட்டேன். அப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா அது வந்து கும்பம் அப்படின்னு சொல்லலாம். டைரெக்டாக போய் சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்த புள்ள அழகாகவும் இருக்காது, அது வேறு, நார்மலாக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசி பழகி லவ் பண்ணுவாங்களா? சின்சியராக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு எப்படி பார்த்துப்பாங்க? ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது, சாப்பிட வைக்கிறது, நல்ல ஜாலியாக வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். நீ யார், உன் குடும்பம் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பெருசாக எதையோ சாதிச்சிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு வரும்.